உடம்புக்கு தமிழில் மெய் என்பதுதான். இப்பொழுது பாருங்கள், உயிர் கொடுத்தவள் தாய் என்பதை உணர்த்துவதற்கு தமிழ் முதலில் அகரத்தை வைத்தது. உயிரை கல்விலே உருவாக்கினாள். அந்த உயிர் தங்குவதற்காக ஒரு மெய்யை 10 மாத காலம் 1000 சிரமங்களுக்கு இடையே அவள் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறாள். அவள்தான் உருவாக்குகிறாள். உனக்கு உயிர் கொடுத்தவள் தாய், உணர்த்துவதற்கு உயிர் எழுத்து ஆகும். அந்த உயிர் உறைவதற்கு 10 மாதம் மெய் கொடுத்தவள் தாய், அதை உணர்த்துவதற்கு மெய் எழுத்து இன். 10வது மாதம் உன்னையும் என்னையும் இந்த மண்ணில் உயிர் மெய்யாய் உலவ விட்டவள் தாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உயிர்மெய் எழுத்து மாவைத்தான் சேர்த்து பாருங்கள். உங்கள் அம்மா உங்கள் கண் முன்னாலேயே வந்திருப்பார்கள். அதுதான் தமிழ். இன்னும் அழகு சொல்கிறேன், அம்மா காலை முதல் இரவு வரை சொல்லி பாருங்கள், வாய் வலிக்கவே வருகிறது. அப்பா 10 முறை சொன்னால் பல் நோவது போது. ஏன் தெரியுமா? அம்மா மெல்லின எழுத்துக்களை வைத்து சொல்கிறது தமிழ். அப்பா வல்லின எழுத்துக்களை கைது வீசுகிறது தமிழ். ஏன்? அம்மா மென்மையானது. அதனால்தான் அவரிடம் விதவிதமாக பேசுவாங்க. அப்பா வன்மையான, அவனிடம் பார்த்துத்தான் எதையும் வேண்டுகோளாக வைக்க முடியும். பாருங்கள் தமிழ், மென்மையானவள் அம்மா மெல்லினை எடுத்து வைத்தார், வன்மையானவன் அப்பா வல்லினை எடுத்து வைத்தார். இதுதான் தமிழ். இந்த தமிழ் வாழ எப்படி வாழும்? மதம் வாழும். மதத்துக்கு எந்த பயிற்சியும் முயற்சியும் அவசியமே இல்லை. நீங்கள் இந்துவா, கிறிஸ்துவரா, இஸ்லாமியரா, ஒரு முயற்சியும் வேண்டாம், ஒரு பயிற்சியும் வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? மதம் என்பதே சடங்குகளில் சாரமாகிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட சடங்கு செய்தால் நீங்கள் அந்த மதம். கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு முன்னாலே கண்ணில் மல்க கைகூப்பி நின்றால் நீங்கள் இந்துவாகி விடுகிறீர்கள். கற்பூரத்தில் ஆரத்தி காட்டினால் நீங்கள் இந்துவாகி விடுகிறீர்கள். ஒரு இந்துவாக இருப்பதற்கு என்னென்ன வேறு தகுதிகள் நமக்கு தேவையில்லை. ஹிந்து என்றாலே ஹிம் பிளஸ் பூ என்பதுதான் ஹிந்து. ஹிம் என்றால் இம்சை, பூ என்றால் துக்கம். அடுத்தவன் துயரத்தை காணும் பொழுதே தன் துயரமாய் கருதி துக்கிப்பவன் எவனோ அவன்தான் ஹிந்து என்பது அதனுடைய பொருள். ஆனால் அந்த ஹிந்து என்ற பொருளை அறிந்துதான் நான் இந்து ஆக வேண்டும் என்பதில்லை. கோயிலுக்கு போனால் போது இந்து ஆகிவிடுவேன், தேவாலயத்தில் மண்டிவிட்டால் கிறிஸ்துவனாவே, பள்ளிவாசலில் தொழுகை நடத்தினால் இஸ்லாமியனாவே. ஆனால் உங்கள் மொழி முயற்சியும் பயிற்சியும் இருந்தால்தான். என் தாயும் தந்தையும் பேசுவதை கேட்க கேட்க நானும் பேசுகிறேன். பேச்சு மொழி வருவது. ஆனால் எழுதுவது எப்படி? நான் படிக்கவேன், முயன்று படிக்கிறேன். என் முயற்சியும் என் பயிற்சியும் இல்லாமல் போனால் என் காலத்திலே என் தமிழ் அழித்து போகும். எனவே என் தந்தையின் தாயும் என் தோளில் இறக்கி வைத்த என் தாய்மொழியை என் பிள்ளைகளின் தோளில் இறக்கி வைக்க வேண்டிய பெரிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். எழுதுங்கள், சிந்தியுங்கள். படைப்பாற்றல் என்பது தாய்மொழியின் மூலமாக சிந்திப்பவனுக்கு மட்டும்தான் கைவசமாகும். மறந்துவிடாதீர்கள். இரவல் மொழியின் மூலமாக நீங்கள் கற்பனையில் சிறகடித்து பறக்கவே முடியாது. தாய்மொழியின் மூலமாகத்தான் படைப்பாற்றல் பெறுகிறது. யோசியுங்கள், புதிதாக யோசியுங்கள், புதிதாக எழுதுங்கள். இப்பொழுது கவிதை எழுதுவது என்பது ரொம்ப எளிதாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? காதலிப்பவனெல்லாம் கவிஞனாகிறார். கவிதை என்றால் அவன் என்ன நினைக்கிறான்? நேற்று நள்ளிரவு மொட்டை மாடியில் நிலா பார்த்தபோது வானம் சிரித்தது. உடனே கொண்டு நண்பர்கள் பார்க்கலாம், என்னமா எழுத ஒன்றுமே கிடையாது. நேற்று நள்ளிரவு மொட்டை மாடியில் நின்று நிலா பார்க்கும் போது வானம் சிரித்தது. நீள எழுதுங்கள், ஒரு வாக்கியம் அதை உடைக்கிறார்கள், படிப்படியாக அழுகிறார்கள்.
நேற்று, மொட்டை, மாறி, இப்படித்தான் கவிதை நாம் எழுதுகிறோம் நிறைய. அது அந்த கவிதை. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது கண்ணதாசன் தென்றல் என்ற ஒரு இதழை நடத்தினார். அந்த தென்றல் இதழில் வெண்பாக்களுக்கு போட்டி வைத்தார். ஈற்றடியை கொடுப்பார், கடைசி அடியை கண்ணதாசன் கொடுப்பார். யார் வேண்டுமானாலும் எழுதி அனுப்பலாம். அதில் சிறந்த கவிதைகளுக்கு பரிசளிப்பார். அப்படி பரிசளித்து சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்தார்கள். 1000 கவிதைகளை தொகுத்த ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதில் முதல் பரிசு பெற்ற கவிதை 6ஆம் வகுப்பில் படித்தது. சாகும் வரை என்னால் மறக்க முடியாது. புது கவிதைகள் மரபில் எழுதப்பட்டது. வெண்பா கவிதைகளிலேயே வெண்பா வடிவத்தில் எழுதுவதுதான் சிறப்பு. அந்த வெண்பாவில் எழுதப்பட்டது. ஈற்றடியை கொடுத்து விட்டார். பூவை மேல் எத்தனை பூ, இதுதான் கண்ணதாசன் கொடுத்த ஈற்றடி. பூவை மேல் எத்தனை, எத்தனையோ பேர் எழுதினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கவிதை இன்றும் கல்வெட்டாக இருக்கிறது. இந்த கவிதை தெரியுமா? எண்ணெய் இலை ஏற்ற பூச்சூட வகை ஏது இல்லை, இந்நிலையில் பெண் கூந்தல் பேர் பிடிக்க சாவை ஒரு நாள் அவள் அன்பி சாய்த்து விட்டாள், பின் அந்த பூவையிலே எத்தனை பூ. விதவையாகிவிட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு பூ வைப்பதற்கு கூட அனுமதிக்காத சமுதாயம், எண்ணெய் இல்லாமல் ஏற்ற பூச்சூட வகை ஏதும் இல்லாமல் பேர் பிடித்து சாவை ஒரு நாள் அவள் அண்டி சாய்ந்து விட்ட பிறகு அவள் உடல் முழுவதும் பூ போட்டு கொண்டு போகிறானே, இது என்னடா சமூகம் என்று கேட்ட கவிதை. புதிதாக யோசிக்கிறேன். நீங்கள் ஒரே வரியில் ஒரு கவிதை சொல்லலாம், கவிதையை ஒரு வரியில் சொல்லலாம். கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞன். கண்ணதாசனின் நெகிழ்ந்து நெகிழ்ந்து மேடையோடு பாராட்டி சொன்ன கவிதை ஒரு ஈழத்து கவிஞன் எழுதியது. என்னது? வறுமையை இதை விட எவரும் சொல்லவில்லை என்று கண்ணதாசன் சொன்னார். என்ன தெரியுமா? என் ஆடையில் நெய்த நூலை விட தைத்த நூலே அதிகம். என் ஆடையில் நெய்த நூலை விட தைத்த நூலே அதிகம். அவனுக்கு இருப்பது ஒரே ஒரு ஆடை, மாற்று ஆடை கிடையாது. நெய்து கொடுத்த ஆடை உடுத்தினான், கிழிந்தது, தைக்கிறான், மீண்டும் கிழிகிறது, தைக்கிறான். தைத்து பிறகு பார்த்தால் நெய்த நூலை விட தைத்த நூல் தான் அதிகமாக இருக்கிறது. இதை விட வறுமையை சொல்ல முடியுமா? இப்பொழுது இளம்பெறை என்கின்ற ஒரு அழகான பெண் கவிஞர், அற்புதமாக எழுதக்கூடியவர். அவர் ஒருவை சொல்கிறார் வறுமையை பற்றி. அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம். அவ்வளவுதான். அடுப்பை பற்றவை சோறு சமைக்க அதற்கு வாய்ப்பு இல்லை, குளிராவது காயலாம். இப்படி புதிதாக யோசியுங்கள், நிறைய சிந்தியுங்கள். உங்கள் மொழியை எப்பொழுதும் மறவாமல் மொழியின் கைப்பிடித்து கடைசி வரை நடக்க வேண்டும் என்று ஒரு பகுதியை முடிக்கிறேன். இன்னொரு பகுதி என்று சொல்கிற பொழுது ரொம்ப நீளமாக பேசப் போகிறேன் என்று யாரும் அச்சப்படாதீர்கள். நான் 5 கல்லூரிகளில் படித்தவர். ஒரு மாணவன் எவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்பான் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் ஒரு சினிமா முதல் சொன்னதுதான், ஒரு விக்ரம் படமோ அல்லது விஜய் படமோ ரஜினி படமோ வாங்கி போவது கூட தெரியாமல் பார்க்கணும். அதனால் ஒரு பயமும் கிடையாது நமக்கு. ஆனால் நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய இடத்தில் மட்டும் நம்மால் நீண்ட நேரம் பொறுமையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது நம்மை ஒழுங்குபடுத்துகிறேன் கூட. ஒழுங்குபடுத்துகிற எதுவும் கூடாது என்று கருதக்கூடிய ஒரு குணம் தமிழர்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சரி, அது போகட்டும். உங்களுக்காக சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக சொல்கிறேன். 2 செய்திகளை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் சொன்னது உங்கள் தாயினுடைய நேசிக்க, உங்கள் தாயை நேசிக்க. இப்பொழுது நான் சொல்வது உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக. ஒன்றுமில்லை, ஒரு சென் கதை சொல்கிறேன். இயேசுநாதர் கதைகளை சொல்லித்தான் கிறிஸ்துவ சமயத்தை வளர்த்தார். மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருந்த இந்து மதத்திற்கு கதைகளின் மூலமாகத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் புனருத்தாரணம் கொடுத்தார். கதை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜென் கதைகளை தயவு செய்து படியுங்கள். புத்தக கண்காட்சி யோகி ஸ்டாலின் குணசேகரன் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா போது நடத்துகிறாரே,
அடுத்த ஆண்டு நடந்தால் நீங்கள் எந்த இடத்தில் போய் எதை வாங்குகிறீர்கள்? ஜென் ஸ்டோரிஸ். ஆங்கிலத்தை விரும்பினால் ஜென் ஸ்டோரிஸ் வாங்குங்கள். தமிழில் படிக்க வேண்டும் என்ற தாக்கம் இருந்தால் நல்ல தமிழில் அழகாக மொழிபெயர்த்தார்கள். ஜென் கதைகளை படி. ஒவ்வொரு கதைக்குள்ளே செய்தி. முதலில் ஜென் என்றால் என்ன தெரியுமா? ஜென் என்றால் என்னவென்று தெரியாமே ஜென் கதை படிப்போம். நீங்கள் ஜன்னோபால் என்றால் என்னவென்று தெரியாமலே அண்ணாசாரை வாழ்வு என்று சொல்லுவோம். நாம் எதையுமே தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது கிடையாது. ஜென் என்றால் உண்மையான பொருள் இயல்பாய் இருத்தல். ஜென் என்றால் இயல்பாய் இருத்தல். இப்பொழுது நீங்கள் யோசிங்கள், இயல்பாய் இருப்பது பெரிய விஷயமா? இதற்கு போய் ஜென் படிக்க வேண்டுமா? இயல்பாய் இருப்பதுதான் பெரிய விஷயம். நம் வாழ்வில் ஏன் 1000 சிக்கல்கள் வந்து சேர்க்கின்றன தெரியுமா? பிறப்பு சாகும் வரை நாம் இயல்பாகவே இருப்பதில்லை. பெற்றோருக்கு முன்னால் ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு நடப்போம். ஆசிரியர்களுக்கு முன்னால் இன்னொரு முகமூடியோடு நாம் நடப்போம். நண்பர்களுக்கு முன்னால் ஒரு முகமூடியை கழற்றிவிட்டு இன்னொரு முகமூடியோடு நடப்போம். மேலதிகாரிக்கு முன்னால் வேறொரு முகமூடியோடு இருப்போம். கணவனுக்கு முன்னால் மனைவி, மனைவிக்கு முன்னால் கணவன் இன்னொரு முகமூடி போட்டுக் கொள்வோம். பிள்ளைகளிடம் தந்தை என்கிற முறையிலும் தாய் என்கிற முறையிலும் ஒரு முகமூடி போட்டுக் கொள்வோம். காலம் முழுவதும் முகமூடிகளை மாற்றி 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 சொந்த முகமே காணாமல் போய்விட்டது. நமக்கு சொந்த முகத்தை காணாமல் போனதனாலே தான் வாழ்வில் இவ்வளவு சிக்கல்கள். ஜென் என்பது என்ன? உன் மூக்கின் மீது கண்ணாடி எவ்வளவு இயல்பாக இருக்கிறதோ அதுபோல் உன் வாழ்வில் இயல்பாக நடத்து என்று சொல்வதுதான் ஜென். அந்த ஜென்னில் ஒரு இடத்தை சொல்கிறேன். ஒரு கதை எவ்வளவு ஆழமானது யோசியுங்கள். ஜென் என்பவன் ஞானத்தின் சின்னம். 2 மாணவர்கள், உங்களை கொண்ட 2 மாணவர்கள், அவர்கள் ஜென்னிடம் வந்து அந்த ஞானத்தை பெற்று நாமும் ஜென்னாக வேண்டும் என்று நினைத்து வருகிறார்கள். வந்து சென்னை பார்த்தார். என்ன என்று கேட்டார். இந்த 2 பிள்ளைகளும் நாங்கள் உங்களை போல் சென்னாக வேண்டும், எங்களுக்கு அதற்கான ஞானத்தை நீங்கள் வழங்க வேண்டும், சில காலம் சீடர்களாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றார். அப்படியா? மகிழ்ச்சி. உடனே 2 விதையை கேட்டார். ரோஜா விதை. ஒரு மாணவன் கையில் ஒரு விதையை கொடுத்தார், இன்னொரு மாணவன் கையில் ஒரு விதையை கொடுத்தார். ஒரே தரப்புள்ள விதைதான் இந்த 2. ஆளுக்கு ஒரு விதை கொடுத்திருக்கிறேன். 6 மாதம் கழித்து என்னை வந்து பாருங்கள். இந்த விதையை கொடுத்தேனே, இதை ரோஜா செடியாக்கி எத்தனை ரோஜா பூக்கள் பூத்து சிரிக்கின்றனவோ அவற்றை பறித்து கொண்டு வந்து என்னிடம் காட்டுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு ஜென் ஞானம் தருவதா வேண்டாமா என்ற முடிவுக்கு பிறகு வருவேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த 2 பேரும் போனான். ஒருவன் போனான், அவன் 6 மாதம் கழித்து வருகிறான். இன்னொருவன் 6 மாதம் கழித்து வருகிறான். இந்த 2 பேரும் சென்னிடம் வந்து இருக்கிற பொழுது ஒருவன் கையில் 2 பூ இருக்கிறது, 2 ரோஜா. இன்னொருவன் கூடை நிறைய பூவை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்திருக்கிறான். ஜென் இருவரையும் பார்த்தான். உடனே இந்த 2 பூவை பெற்றிருந்தவனை ஜென் பார்த்து கேட்டான், தம்பி, நான் கொடுத்த விதை இந்த 2 பூ தானா பூத்தது? உடனே அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் கொடுத்த விதையை பரு, அதை கொண்டு போய் நான் நிலத்தை இட்டேனா நிலம் வறண்டு கிடக்கும், வறண்ட நிலம். அதில் நான் நிரம்ப சிரமப்பட்டு தண்ணீர் ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து பார்ப்பதில் இந்த 2 பூ தான் ஐயா கிடைக்கிறது. நான் வைத்த இடத்தில் மேலே ஒரு மரம் வேறு கிளை பரப்பி நிழல் கொடுத்து சரியான வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த 2 பூ தான் கிடைக்கும். நன்றாக இந்த மனோபாவம் தான் நமக்கு. அவன் தொடர்ந்து குறைகளை மட்டுமே சொல்றான். சரி, இவனை பார்த்தார். தம்பி, நீ என்ன இவ்வளவு பூ நான் கொடுத்த ஒரு விதையிலாவது? எப்படி உன்னால் மட்டும் இந்த ரசவாதம் நிகழ்ந்தது? அவன் சொன்னான், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்வின் சூத்திரம், வாழ்வின் ரகசியமே அங்கேதான் இருக்கிறது. அவர் சொன்னார், ஜென்னே, நீங்கள் ஒரு விதையை கொடுத்தீர்களா?
விதையை எடுத்துக்கொண்டு வீட்டு தோட்டத்தில் நுழைந்தேன். எப்படியாவது உங்களிடம் சீடனாக மாறி இன்னொரு சென்னாகி விட வேண்டும் என்கிற தாளமும் தவிப்பும் எனக்கு தவறாக இருக்கிறது. அந்த தவம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த விதை செடியாகி ஏராளமாக பூத்து தந்தால்தான் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்வீர்கள். எனவே நான் சென்னாவதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த விதை என்பதனால் முதலில் என் விதையை நெஞ்சிக்குள் வைத்து நேசித்தேன். நேசிக்கிறது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நேசிக்க வேண்டும். நேசிக்காத வாழ்வு சாவை விட மோசமானது. எனவே முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம், அவன் சொல்கிறான், விதையை நான் நேசித்தேன். இந்த விதைதான் செடியாக வேண்டும், செடி பூக்க வேண்டும். அந்த பூக்களை கொண்டு வந்து கொடுத்துத்தான் நான் சீடனாக வேண்டும். என் வாழ்வின் அடித்தளம் இங்கே இருக்கிறது. அதை நான் நேசித்து நிலத்துக்கு அருகிலே வைத்தேன். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றினேன். தண்ணீர் ஊற்றிய போதெல்லாம் என்ன நினைத்தேன் தெரியுமா? நிச்சயம் இந்த செடி ஏராளமாக பூக்கும் என்று நம்பிக்கை கொண்டேன். முதலில் நேசிப்பது, அடுத்து நம்பிக்கை கொள்வது. Faith is the best medicine available in the world. உலகத்தில் நம்பிக்கையை விட மிகச்சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், 1000 கடவுள்களின் மீது நீ நம்பிக்கை வைத்து உன் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போனால் உன்னை விட நாத்திகன் எவரும் கிடையாது. எனவே நம்பிக்கை கொள்வது, நேசித்து இதை இந்த விதை நிச்சயமாக செடியாக வளர்ந்து பூவாக கொடுக்கும் என்று நம்பினேன். ஒவ்வொரு நாளும் அந்த செடியாக மெல்ல மண்ணிலிருந்து வெளியே வந்ததும் அதன் காதுக்குள்ளே போய் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அது சகப்பியல், அதற்கு உணர்வு இருக்கிறது. என் தவிப்பதற்கு தெரியும். எனக்கு அதற்கு மெல்ல நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், உன்னுடைய கருணையினால் தான் நான் சீடனாக வேண்டும் கேட்டேன். அது காதில் விழுந்தது. பிறகு என்ன செய்தது? முழுவதும் மலராய் பூக்கத் தொடங்கியது. அது மலராய் பூக்கத் தொடங்கியது. அந்த செடியை நான் தள்ளி தள்ளி நன்றி செலுத்தினேன். நன்றி செலுத்தினேன். எல்லாவற்றிலும் மிக முக்கியமான பண்பு நன்றிதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிசரோ என்கிற மிகச்சிறந்த பேச்சாளனாகவும் சிந்தனையாளனாகவும் ரோம பேரரசில் கொடிகட்டி பறந்தவன் சிசரோ. அவன் சொல்கிறான், gratitude is the mother of all virtues என்றான். ஒருவரின் எல்லா நல்ல பண்புகளுக்கும் தாயாக இருப்பது நன்றி உணர்ச்சி தான். நன்றி உணர்ச்சி தான். நான் இன்னொன்று உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அம்மா என்று அழைக்க சொன்னேன், அப்பா என்று அழைக்க சொன்னேன், ஜென் கதைகளை படிக்க சொன்னேன். இன்னொன்று சொல்றேன், நான் விஜய் தொலைக்காட்சியில் நீயா நான் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டு சொன்னேன். பல இளைஞர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அன்றாடம் அதை செய்வதாக சொன்னார். நீங்கள் செய்தால் நான் மகிழ்ச்சி எனக்காக என்னுடைய பள்ளி படிப்பு தொடங்கிய காலத்திலே இருந்தேன். எனக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்கி என் நண்பர் கோவிந்தராஜனுக்கு கூட சொல்லிக் கொள்ள அவரும் அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் காலையில் கண்டுபிடித்தது எப்பொழுது? 10 வயதிலேயே சொல்கிறேன். இப்பொழுது 62 வயதாகிறது. 10 வயதிலேயே நான் தொடங்கினேன். எப்படி தெரியுமா? காலையில் கண்டுபிடிக்கிற பொழுது, புலகாலை பொழுதில் உடனே நான் கண்டிருந்து எதையும் பார்க்க மாட்டேன். உடனே வாழ்க்கையிலிருந்து யாரிடம் எதையும் பேச மாட்டேன். 10 வயதிலேயே என்ன செய்வேன் தெரியுமா? கண்ணை மூடிக்கொண்டிருப்பேன். காலை பொழுது விடுத்து விட்டது தெரியும், தூக்கம் கடைகிறது. மெல்ல கண்ணை திறப்பதற்கு முன்பு என் 2 உள்ளங்கைகளையும் திறப்பேன். இந்த 2 உள்ளங்கைகளிலும் ஒரு பக்கம் என் தாயையும் இன்னொரு பக்கம் என் தந்தையையும் மானசீகமாக நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்துவேன். என் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், ஆனால் உடனே எழுந்தவர்களை பார்க்க முடியாது. என் முதல் பார்வை என் தாய் தந்தையின் மீது தான் விழ வேண்டும். எனவே 2 உள்ளங்கைகளையும் பிரித்து என் தாயையும் தந்தையையும் தரிசனம் செய்து இதழ் திறந்து முதலில் அம்மா என்றேன், அடுத்து அப்பா என்றேன். வணங்கிவிட்டுத்தான் அடுத்த காரியம் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மாவும் அப்பாவும் இல்லை என்றால் எனக்கு ஏன் வாழும்? இந்த மண்ணில் எனக்கு ஏன் வாழும்?
கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு வண்டிக்கு செல்கிறீர்கள், உங்கள் பணத்தை எடுக்க செல்கிறீர்கள், விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற பொழுது சட்டை பையை பார்க்கிறீர்கள், பேனா கொண்டு வர மறந்து விட்டீர்கள். உடனே பக்கத்தில் பார்த்தீர்கள், ஒருவர் பேனாவோடு இருக்கிறார். அவரிடம் போகிறீர்கள், கொஞ்சம் பேனா கொடுக்க முடியுமா என்று கேட்கிறீர்கள். அவர் கொடுக்கிறார். நீங்கள் எழுதுகிறீர்கள், விண்ணப்பத்தை குறித்து மீண்டும் கொடுக்கிறீர்கள். படிக்காத பாமரனாக இருந்தால் கூட கொடுக்கிற பொழுது என்ன சொல்வார்? தமிழில் பேசுவது கௌரவம் என்று கருதுபவன் நன்றி என்று சொல்வான். தமிழில் பேசுவது அவமானம் என்று யோசிப்பவன் தேங்க்யூ. ஏதோ நன்றியை வெளிப்படுத்துவான். இப்பொழுது யோசிக்கிறேன், அவன் பேனாவை நான் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்வதற்காக வாங்கி திரும்ப கொடுத்ததில் இடையில் இருந்த ரெண்டு நொடி அந்த பேனாவை பயன்படுத்தி விண்ணப்பத்தை நான் பூர்த்தி செய்வதற்கு செலவழித்தது 2 துளி மை. 2 நொடி இலவலாக பெற்று 2 துளி மை செலவழித்ததற்கு நன்றி சொல்ல துடிக்கிற நான், என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டுமா? பெற்றோரை மறந்து விடாதீர்கள். நான் சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் இவ்வளவு சுகமான அறையை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முதல்வர் சொன்னதுதான், உங்களில் பலருடைய பெற்றோர்கள் கொளுத்தும் கோடை வெயிலில் மறைப்பதற்கு கூட